உங்கள் தபால் மூலமாக்கினால் இயலும். ஸ்ரீலங்கா. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சி பிரபலங்களுக்கு சஜித் பிரதியீடாக வழங்கும் பலன்கள் குறித்து கசிப்பு. அமைச்சு பொறுப்பு மற்றும் நிதியுதவியில் குதிரை பேரங்களிடமும் தகவல். சஜித் ஆதரவு நிலைப்பாட்டில் மாவை சேனாதிராஜா முரநிலை கருத்துக்கள். தமிழரசு கட்சி வீட்டுக்குறையில் சஜித் ஏறியதாக குறிப்பிடும் தென்னிலங்கை ஊடகம். அரியநேத்திரனின் தேர்தல் விஞ்ஞாபனம் நாளை யாழில் வெளியீடு. தேர்தலில் இருந்து விலகக் கோரும் தமிழரசு கட்சியின் கோரிக்கை நிராகரிப்பு. மதுரையில் இருந்து பலாலிக்கு தினசரி விமான சேவையை ஆரம்பிக்க நடவடிக்கை. யாழ்ப்பாணத்திற்கு தற்போது சென்னையில் இருந்து தினசரி 2 சேவைகள். இஸ்ரேலில் பிரதமருக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் பெரும் போராட்டம். தேசிய பணிப்புறக்கணிப்பால் அதிர்ந்த இஸ்ரேலிய பொருளாதாரம். ஜெர்மனியின் மாநில தேர்தல் குடியேறிகளுக்கு எதிரான கட்சி வரலாற்று வெற்றி. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் முதன்முறையாக தீவிர வலதுசாரி முன்னிலை. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அரசு தேர்தல் களத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு எந்த அடிப்படையில் ஆதரவளிக்க தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் முடிவெடுத்ததான ஐயங்களும் சில குதிரை பேரங்களின் அடிப்படையில் இந்த தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டதான ஊகங்கள் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளன. சமூக வலைதளங்களிலும் இவை தொடர்பான கேள்விகளும் சந்தேகங்களும் முன்வைக்கப்படுகின்றன. எதிர்வரும் தேர்தலில் சஜித் பிரேமதாச வென்ற பின்னர் நடத்தப்படும் பொது தேர்தலில் அவரது தரப்பில் புதிய அரசாங்கம் அமையும் பட்சத்தில் அதில் தமிழரசு கட்சி உள்ள சில முக்கிய முகங்களுக்கு அமைச்சு பதவிகளை வழங்கும் வகையிலான குதிரை பேரங்கள் இடம்பெறவுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலில் வெற்றியாளரை தீர்மானிக்கும் சக்தியாக தமிழ் வாக்காளர்கள் மாறியுள்ளதாக கருத்தியல் எந்த முறையும் பலமாக முன்வைக்கப்பட்ட நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி யாருக்கு ஆதரவளிக்கும் என்ற கேள்விகள் தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்திருந்தன. இதன் பின்னணியில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, சிவஞானம் ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், சீனித்தம்பி யோகேஸ்வரன், ஞானமுத்து ஸ்ரீநேசன் உள்ளிட்ட மூத்த உறுப்பினர்கள் இன்றி நடைபெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்குவது எனவும் அரியநேத்திரனுக்கு ஆதரவு அளிப்பதில்லை எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானங்களுக்கு ஆதரவாக 19 பேரும் எதிராக 6 பேரும் வாக்களித்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. மத்திய செயற்குழுவில் மொத்தம் 41 பேர் இருக்கின்ற போதிலும் நேற்றைய கூட்டத்தில் 25 பேர் மாத்திரம் பிரசன்னமாகியிருந்தனர். இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளும் கூட்டத்தை 6ஆம் திகதிக்கு பின்னொரு நாளுக்கு பிற்போடுமாறு ஸ்ரீதரனும் 7 மற்றும் 8ஆம் திகதிகளில் கூட்டத்தை நடத்தி ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்ற தீர்மானத்தை மேற்கொள்வோம் என மாவை சேனாதிராஜாவும் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இந்த கோரிக்கைகளை புறந்தள்ளி நேற்றைய கூட்டத்தில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த தீர்மானங்களுடன் தான் தொடர்புபடவில்லை என நேற்று தெரிவித்த மாவை சேனாதிராஜா இன்று தனது நிலைப்பாட்டை மாற்றி நேற்று எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக இருக்கப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் யாரின் வழிநடத்தலின் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்ற சந்தேகமும் கேள்விகளும் தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. குறிப்பாக இணக்க அரசியலின் அவசியத்தை சாணக்கியன் அண்மையில் வலியுறுத்திய நிலையில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்கி அவர் தலைமையில் அடுத்த அரசாங்கம் அமையுமாயின் அதில் இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் அமைச்சரவை அமைச்சு மற்றும் அமைச்சு பதவிகளை பெறும் வகையில் இடக்கப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டதாக செய்திகள் வந்துள்ளன. அத்துடன் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்கும் தீர்மானத்தை மேற்கொள்வதில் அடுத்த மாகாண சபை முதலமைச்சர் பதவியை மையப்படுத்திய உறுதிமொழிகளும் ஏற்கனவே வடமாகாண சபையில் சபாநாயகர் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதான தகவல்களும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகின்றன. ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளிக்கும் விடயத்தில் வடக்கு கிழக்கு இணைந்து சமஷ்டி தீர்வே அடிப்படை நிலைப்பாடு என எம்.ஏ. சுமந்திரன் கூறியிருந்த நிலையில் அதில் தளர்வுகளை மேற்கொண்டு
கொண்டுள்ளதன் பின்னணியில் குதிரை பேரங்கள் எதுவும் இடம்பெற்றனவா என்பது குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் நேற்றைய கூட்டத்தை வழிநடத்திய MA சுமந்திரனை தொடர்பு கொள்ள எமது செய்தி பிரிவு முயற்சித்தது. இதுகுறித்து கருத்து தெரிவிப்பதற்கு மறுத்த MA சுமந்திரன் இந்த விடயங்கள் குறித்து CVK சிவஞானத்திடம் கேட்டறியுமாறு குறுந்தகவல் மூலம் அதற்கு பதிலளித்திருந்தார். எனினும் CVK சிவஞானத்தை தொடர்பு கொள்ள IBC தமிழ் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இதனிடையே சஜித் பிரேமதாசவை ஆதரவளிக்கும் தீர்மானத்தை கட்சி மேற்கொண்டிருந்தாலும் மக்களே அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டையே முன்வைத்ததாக வடமாகாண சபையின் அவைத்தலைவர் CVK சிவஞானம் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். அத்துடன் சஜித் பிரேமதாஸ் பங்கு பற்றும் தேர்தல் பிரச்சார கூட்ட மேடைகளில் தாம் ஏறப்போவதில்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்தை ஒற்றுமையாக இணைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என தான் தெரிவித்த கருத்தினை கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா மீளப்பெற்றுள்ளார். சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் தான் குறித்த கருத்தை வெளியிடவில்லை என அவர் மாறுபட்ட கருத்தை IBC தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்குவது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு மேற்கொண்ட தீர்மானம் தொடர்பில் தமக்கு தெரியாது என மாவை சேனாதிராஜா நேற்று கூறியிருந்தார். எனினும் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வி தர்மலிங்கத்தின் நினைவேந்தலில் கலந்து கொண்ட அவர் அந்த தீர்மானத்தை இணைந்து நடைமுறைப்படுத்த உள்ளதாக தெரிவித்திருந்தார். தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு இந்த தேர்தல் சம்பந்தமாக எடுத்திருக்கிற தீர்மானத்தை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அது தமிழரசு கட்சியினுடைய பொறுப்பு. அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் தேர்தல் முடிவுகள் எங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பாக தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்கான வாக்களிப்பாக மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அதைவிட தமிழ் மக்கள், தமிழருடைய தேசத்தைச் சேர்ந்த அனைத்து பிரதேச மக்களும் நாங்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டு எங்களுடைய இன விடுதலைக்காக உழைப்பதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும். அந்த விடுதலை எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. அந்த விடுதலைக்காக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். இவ்வாறான சூழலில் சஜித்திற்கு ஆதரவாக தான் கருத்து வெளியிடவில்லை என தெரிவித்து ஆதரவு கருத்தை நிராகரித்துள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தமிழ் பொது வேட்பாளரை புறந்தள்ளிவிட்டு சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக தமிழரசு கட்சி நேற்று அறிவித்த விடயம் இன்றும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக இன்று கொழும்பை தளமாக கொண்டு ஆங்கில சிங்கள ஊடகங்கள் தமது கேலிக்கோட்டு ஓவியங்களை வெளியிட்டுள்ளன. தமிழரசு கட்சியின் வீட்டின் மீது சஜித் பிரேமதாச ஏற்படுவதான அர்த்தத்துடன் அவரது பதாகையை அரசியல்வாதி ஒருவர் பொருத்துவதாகவும், அதேபோல சஜித் பிரேமதாசவின் தொலைபேசி அணியில் இறுதி நேரத்தில் சுமந்திரன் தமிழரசு கட்சியை ஏற்றி விடுவதான கேலிக்கோட்டு ஓவியங்களும் தமிழரசு கட்சி தனது சுயாதீனத்தை இழந்துவிட்டது என்ற அர்த்தப்படுத்தலுடன் கொழும்பை தளமாக கொண்ட ஊடகங்களின் கேலிக்கோட்டு ஓவியங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழ் பொது வேட்பாளரான அரியநேத்திரனை புறந்தள்ளிவிட்டு சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக தமிழரசு கட்சி தீர்மானித்தமை ஒரு பாரதூரமான விடயம் என அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். தமிழர் தாயகத்தின் பல கட்சிகள், குடிசார் சமூகங்கள் மற்றும் பொது அமைப்புகள் என 89 அமைப்புகள் ஒன்றிணைந்து மக்களது கருத்துக்களை கேட்ட பின்னர் தமிழ் மக்களுக்கான ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்துள்ள நிலையில் தமிழரசு கட்சியானது சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதான முடிவை எடுத்த நகர்வும், அதேபோல அரியநேத்திரனை போட்டியிலிருந்து விலக வேண்டுமென தெரிவித்துள்ளமையும் ஒரு பாரதூரமான விடயம் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சார்பாக போட்டியிடும் பாவனா அரியநேந்திரனின் தேர்தல் விஞ்ஞாபனம் நாளை செவ்வாய்க்கிழமை வெளியிடப்படவுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான போட்டியிலிருந்து விலகுமாறும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக MA சுமந்திரன் நேற்று விடுத்த கோரிக்கையையும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு நிராகரித்துள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சிங்கள வேட்பாளர்கள் எவரும் தமிழ் மக்களின் இன பிரச்சினைக்கு காத்திரமான முன்மொழிவை முன்வைக்கவில்லை என தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தமிழர் தரப்பு சார்பாக நிறுத்தப்பட்டுள்ள அரியநேத்திரன் என தேர்தல் விஞ்ஞாபனம் நாளை யாழ்ப்பாணத்தில் வைத்து வெளியிடப்படும் என அந்த கட்டமைப்பு கூறியுள்ளது. வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தேசம், சுயநிர்ணய உரிமை மற்றும் இனவழிப்பிற்கு அனைத்துலக நீதி உள்ளிட்ட விடயங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை ஜனாதிபதி தேர்தலிலிருந்து அரியநேத்திரன் விலக வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி முன்வைத்த கோரிக்கையும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு நிராகரித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் மக்களின் நலன்களையும் எதிர்காலத்தையும் முன்னிறுத்தி செயற்பட வேண்டும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரியிருந்த நிலையில் அரியநேத்திரனை விலகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சார்பாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வகையில் மன்னார் மாவட்டத்துக்கு பயணம் செய்துள்ளார். இதன்போது மன்னார் ஆயர் இல்லத்திற்கு சென்ற தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் மன்னார் ஆயரிடம் ஆசி பெற்றுள்ளார். பொலிகண்டி முதல் பொத்துவில் வரை தேர்தல் பரப்புரைகளை தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் முன்னெடுத்துள்ள நிலையில் இன்று மன்னார் மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். இன்று திங்கட்கிழமை மதியம் 1:30 அளவில் மன்னாரிற்கு சென்ற தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் நகர்ப்பகுதியில் உள்ள தந்தை செல்வாவின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மன்னார் நகரில் இருந்து தமிழ் பொது வேட்பாளர் மங்கள வாத்தியத்துடன் அழைத்துச் செல்லப்பட்டார். மன்னார் ஆயர் இல்லத்திற்கு சென்று மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையை சந்தித்து ஆசி பெற்றார். இதன்போது அருட்தந்தை நேரு அடிகளாரும் கலந்து கொண்டிருந்தார். நாளை வியாழக்கிழமை மாலை வரை மன்னாரில் தங்கியுள்ள அவர் பல்வேறு இடங்களுக்கும் சென்று தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளித்தமைக்கான காரணத்தை சுமந்திரன் அணி வெளிப்படுத்த வேண்டும் என தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை உறுப்பினர் சண்முகம் ஜீவராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். வடக்கு கிழக்கில் விகாரைகள் அமைக்க அதிக நிதி ஒதுக்கிய சஜித்துக்கு சுமந்திரனின் அணி ஆதரவளித்தமை கவலைக்குரியது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2010ஆம் ஆண்டு இவ்வாறு சுமந்திரன் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் வந்தாரே, அதேபோல 2025ஆம் ஆண்டு அவர் தெரியாமல் துரத்தப்படுவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இவர் என்ன அபிப்பிராயத்தில் அவரை ஆதரிக்கிறார்? அவர் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்? 8 ஜனாதிபதி வந்தும் 9வது ஜனாதிபதிக்கு சுமந்திரன் அணி என்பதே இதற்கான ஆதரவை தெரிவிக்கிறார் தவிர மற்றும்படி இலங்கை தமிழரசு கட்சியில் கிளிநொச்சி மாவட்டமும் திருவண்ணாமலை மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் பப்ளிக்காக மக்களுக்கு அறிக்கை விட்டிருக்கிறது, நாங்கள் பொது வேட்பாளரை தான் ஆதரிப்போம் என்று. ஆகவே எமது கட்சியை பிளவுபடுத்தும் நோக்கத்திலே சுமந்திரன் அவர்கள் செயல்படுகிறார் என்பது ஆணித்தரமாக விளங்குகிறது. நேற்று அவர் வெளியிட்ட அதே கருத்தை இன்று இபிடிபி சந்திரகுமார் அவரும் சஜித்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக இன்று சஜித்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இலங்கையில் வடக்கு கிழக்கில் ஒரு தமிழருக்குரிய தீர்வை பெற்றுத்தர முடியாமல் இருப்பது இப்படிப்பட்ட 1-2 நரித்தந்திரமான கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் என்பதை ஆணித்தரமாக கூறுகிறேன். வரும் தேர்தல் இவர்களுக்கான பாடம் புகட்டும். ஆனால் நாங்கள் தமிழராகிய நாங்கள் 8 ஜனாதிபதி வேட்பாளருக்கு வாக்கு போட்டு ஒரு பிரயோசனம் இல்லை. தமிழ் வேட்பாளர் சங்குகளே உண்மையாகவே சங்கு சின்னத்துக்கு எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறது. சங்கு சின்னத்துக்கு தான் தமிழ் மக்கள் ஏகோபித்தமாக வாக்குகளை போடுவார்கள். நாங்கள் போட்டு கலைத்த நாங்கள். இதே சுமந்திரனியாவின் வீட்டிலே ஒரு போராளி கிடையாது, ஒரு மாவீரர் கிடையாது, ஒரு வெடிச்சத்தம் தெரியாது, ஒரு செல் சத்தம் தெரியாது, ஒரு இரத்த வடு தெரியாது. இவர் 2009 பிறகு எந்த பக்கத்தால் வந்தாரோ தெரியாது. 2025ஆம் ஆண்டுகள் எந்த பக்கத்தால் போனதும் தெரியாமல் இலங்கை தமிழர் கட்சியிலிருந்து விரட்டப்படுவார் என்பதை நான் இதில் ஆணித்தரமாக கூறுகிறேன். சுமந்திரன் அணி சப்போர்ட் பண்ணுவதென்று பகிரங்கமாக அறிக்கை விட்டது. காரணம் என்ன இவர்களிடமிருந்து தமிழ் மக்களுக்கு என்ன கிடைக்க போகிறது என்பதை பகிரங்கப்படுத்த வேண்டும். இல்லாட்டி அவரிடமிருந்து ஏதோ பெற்றுவிட்டுத்தான் இவர் அறிக்கை விட்டிருக்கிறாரா என்று நீராவிப்பட்டியிலே அந்த புத்த ஒரு விகாரையில் உள்ள புத்த பீடத்தில் உள்ளவரை எரிக்க போது அதற்கும் சஜித் தான் அந்த காலத்தில் இருந்தவர். எத்தனையோ விகாரைகளுக்கு சஜித் தான் காசுகளை கொடுத்து வடக்கு கிழக்கிலே விகாரைகள் எழுப்ப வேண்டும் என்று குரல் கொடுப்பவரும் சஜித் என்பது நான் பதிவிடுகிறேன். ஆகவே சஜித் இன்றைக்கு அம்பாறை தொடக்கம் மணலாறு வரைக்கும் சிங்கள குடியேற்றம் வந்துவிட்டது, யாரும் கேட்கவில்லை. ஆனால் திரும்பவும் சஜித்துக்கு வாக்கு போடுவதனால் இன்னும் ஒரு 5 விகாரைகள் எழும்புவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு. அதற்கு என்ன டீல் சுமந்திரன் ஐயா அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார் என்பதை பகிரங்கப்படுத்த முடியுமா? தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு அலையை சீர்குலைக்கும் வகையிலேயே இலங்கை தமிழரசு கட்சியின் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை மேற்கொண்டதாக தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். ஒற்றையாட்சி முறையை ஆதரிக்கும் சஜித் பிரேமதாசவுக்கு தமிழரசு கட்சி ஆதரவளித்தமை தவறு என யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறியுள்ளார்.
ஒற்றை ஆட்சி என்கிற அந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்களில் ஒருவரான சஜித் பிரேமதாசவை ஆதரிக்குமாறு எந்தவித தயக்கமும் இன்றி தமிழரசு கட்சியின் சார்பிலே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இதுவரை காலமும் எந்த ஒற்றை ஆட்சியினுடைய இரும்பு பிடிக்குள் இருந்து எமது இனம் விடுபட வேண்டும் என்கிற அரசியல் நிலைப்பாடு தமிழ் மக்களின் சார்பிலே தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்திருக்கிறதோ அந்த நிலைப்பாட்டுக்கு முற்று முழுதாக எந்தவித வெட்கவுமின்றி எந்தவித தயக்கவுமின்றி மனச்சாட்சிகள் உறுத்தல் எதுவுமின்றி இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் இந்த இடத்திலே ஒன்றை சிந்திக்க வேண்டும். தமிழரசு கட்சி எங்கே போய்கொண்டிருக்கிறது? தமிழரசு கட்சி தடம் புரண்டு கொண்டிருக்கிறது என்பது திட்ட தெளிவானது. தனக்கு மூக்கு போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு சகுன பிழையாக வேண்டும் என்கிற அந்த பழைய மொழியின் அடிப்படையிலே எழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கிற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் வேட்பாளர் அரியநேத்திரன் அவர்களுடைய செல்வாக்கு அலையை தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லது தனியே செய்ய வேண்டும். அவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை திசை திருப்பி சஜித் பிரேமதாசாவுக்கு வழங்கி வைக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை தவிர இதில் வேறு எதையும் எங்களாலே காண முடியவில்லை. சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் தமிழரசு கட்சியின் முடிவானது தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை பாதிப்படைய செய்யும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த பொது வேட்பாளர் விடயம் ஒன்று வரும்போது இந்த சிவில் சமூக மட்ட அமைப்புகள் எங்களுக்கு தமிழ் கட்சிகளுக்கு டிடிஎன்ஏக்கு ஒரு உத்தரவாதம் அளித்திருந்தார்கள். இலங்கை தமிழரசு கட்சியை இந்த வளையத்துக்குள் இந்த பொது வேட்பாளர் என்கிற விடயத்திலே நாங்கள் அழைத்து வருவோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இறுதியிலே தமிழரசு கட்சிக்குள் இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் அந்த கட்சியின் தலைவர்கள் மூலமாக வெளிக்கொணரப்பட்டிருந்தது. இருந்தாலும் நேற்றைய தினம் நடைபெற்ற அவர்களது மத்திய குழு கூட்டத்திலே அதற்குள் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அதைத் தொடர்ந்து இந்த கட்சியின் தலைவரோ ஏனையவர்களோ வேறுபட்ட கருத்தை கூறலாம். இருந்தாலும் அவர்களது மத்திய குழு கோரத்துடன் கூடியதில் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு தமிழரசு கட்சி ஆதரவளிப்பதாக முடிவெடுத்திருக்கின்றதாக அறிவித்திருக்கின்றார்கள். இது உண்மையிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை கொஞ்சம் பாதிப்படைய வைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் அவர்கள் எடுத்திருக்கும் முடிவு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்படும் போது மக்கள் அதற்குரிய பதிலை வழங்குவார்கள். சிங்களவர்களை மையமாக கொண்ட அரசாங்கத்தின் ஆட்சியை வடக்கில் இல்லாதொழிப்பதற்காக அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள் வாக்குறுதிகளை வழங்கி வருவதாக பிவிதுருகெல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்வில சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் போலி வாக்குறுதிகளை வழங்கி பிரிவினவாதத்தை தூண்டுவதாக உதய கம்மன்வில குற்றம் சாட்டியுள்ளார். தமிழர்களின் நீண்டகால கோரிக்கையாக அமைந்துள்ள அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறும் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களே தமிழர்கள் மத்தியில் பிரிவினைவாதத்தை தூண்டுவதாக பிவிதுருகல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்வில சுட்டிக்காட்டியுள்ளார். பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்காக டாலர் கணக்கான பணத்தை பெற்றுக்கொள்ளும் தரப்பினர் தேர்தலை அடிப்படையாக கொண்டு குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் வடக்கு வாழ் தமிழர்களின் பிரச்சினைகளை புரிந்து கொண்டு தமது கொள்கை பிரகடனத்தை தயாரித்துள்ள சர்வஜன அதிகாரம் எனும் அமைப்பின் தலைவர் திரு ஜே வீரவுக்கும் தாம் ஆதரவளிக்க தீர்மானித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் உண்மை, ஒற்றுமை மற்றும் அரசியலமைப்பு தொடர்பான சட்டமூலம் ஒன்றை திரு ஜே வீர தயாரித்துள்ளதாகவும் இதனை தமது ஆட்சியின் கீழ் வர்த்தமானியில் வெளியிட அவர் திட்டமிட்டுள்ளதாகவும் உதயன் கம்மன்வில கூறியுள்ளார். யுத்தத்தின் பின்னர் காணப்பட்ட நிலை தற்போது பாரியளவில் மாற்றமடைந்துள்ளதாகவும் தமிழ் மற்றும் சிங்கள மக்களிடையே ஒற்றுமை மற்றும் புரிந்துணர்வு கட்டியெழுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் மீண்டும் மக்கள் மத்தியில் பிரிவினைவாதத்தை தூண்டி இலங்கையை இருண்ட யுகத்திற்குள் கொண்டு செல்ல சில தரப்பினர் முயற்சித்ததாகவும் உதயன் கம்மன்வில கூறியுள்ளார். இலங்கையில் காணப்படும் மோசடி மற்றும் ஊழலை 3 ஆண்டுகளில் முற்றாக இல்லாதொழிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ உறுதியளித்துள்ளார். நாமலின் தொலைநோக்கு எனும் பெயரில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டு விழா இன்று நடைபெற்ற நிலையிலேயே அவர் இந்த உறுதியை வழங்கியுள்ளார்.
இலங்கையை எண்ணியல் எனப்படும் டிஜிட்டல் மயப்படுத்துவதனூடாக மோசடி மற்றும் ஊழலை இல்லாதொழிக்க முடியும் எனவும் நாட்டில் காணப்படும் பல பிரச்சனைகளுக்கு இதனூடாக தீர்வு காண முடியும் எனவும் நாமல் ராஜபக்ஷ நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதற்கமைய இலங்கையில் காணப்படும் பொருளாதார நிலையை வெளிப்படைத்தன்மையுடன் மேம்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கையர்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்க அடுத்த 6 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்த நடவடிக்கையினூடாக ஸ்ரீலங்காவின் ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தில் காணப்படும் வரிசைகளை இல்லாதொழிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த 10 வருடங்களுக்குள் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக எதிர்பார்த்ததாகவும் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். இதேவேளை பெறுமதிசேர் வரி வீதத்தை குறைப்பதனூடாக மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்க முடியும் எனவும் இதற்கான நடவடிக்கைகளை தமது ஆட்சியின் போது முன்னெடுப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். இதன்படி அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் எரிவாயு மற்றும் எரிபொருளின் விலையை குறைக்க எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக வடகிழக்கு மாகாணங்களை அடிப்படையாக கொண்டு சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை நடத்தி அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நன்கொடையாளர் மகாநாட்டின் ஊடாக பெருந்தொகையான வெளிநாட்டு உதவியை பெற்றுக்கொண்ட யுகமாக இந்த யுகத்தை மாற்றுவோம் என்றும் அதனூடாக நாட்டுக்கு அபிவிருத்தியை கொண்டு வருவோம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த மக்கள் வெற்றி பேரணி தொடரின் 30வது பேரணி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இன்று முல்லைத்தீவு நகரில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் அரசாங்கத்தின் வரிச்சுமைகளில் இருந்து அரச ஊழியர்களை மீட்டு அவர்களின் சேவைக்கான அங்கீகாரத்தை வழங்க உள்ளதாக கூறினார். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் அரச ஊழியர்களின் சம்பளம் 24% அதிகரிக்கப்படும் எனவும் வழங்கப்படுகின்ற வாழ்க்கை செலவு கொடுப்பனவை 25,000 ரூபாய் வரை அதிகரித்து அடிப்படை சம்பளத்தை 57,500 வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் கூறினார். அரச ஊழியர்களையும் மத்திய வகுப்பினரையும் அரசாங்கத்தின் வரிச்சுமையிலிருந்து வரி சூத்திரத்தை 1 முதல் 24% வரை குறைப்போம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். அதோடு சிரேஷ்ட பேஜ்களின் சேமிப்புக்கு வழங்கப்படுகின்ற 15% வட்டியை தொடர்ந்து வழங்குவதோடு ஓய்வூதிய கொடுப்பனவையும் சரியாக வழங்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கூறினார். பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்களுக்கு விசேட வாழ்வாதார செயற்திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாகவும் கோட்டாபாய, ரணில் விக்ரமசிங்க ஆகிய ஜனாதிபதிகளுடைய காலத்தில் நிறுத்தப்பட்ட வீடமைப்பு திட்டத்தை மீண்டும் ஆரம்பிப்பதோடு காணி இல்லாதவர்களுக்கும் வீடு இல்லாதவர்களுக்கும் கம்முதாவ யுகத்தை மீண்டும் உருவாக்கி தீர்வை பெற்றுத்தர உள்ளதாகவும் தெரிவித்தார். சூரிய சக்தி மற்றும் நிலையான எரிசக்தி கட்டமைப்பை ஏற்படுத்தி ஸ்திரமான எரிசக்தி கட்டமைப்புக்கு முன்னுரிமை வழங்கி தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்றும் அதற்காக மாங்குளம் பிரதேசத்தில் பொருளாதார அபிவிருத்தி மத்திய நிலையம் ஒன்றை உருவாக்கி அதனூடாக வீட்டு பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர் யுவதிகளுக்காக தொழிற்சாலைகளை உருவாக்குவதோடு அதனூடாக நேரடியாக வெளிநாட்டு முதலீட்டையும் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். ஊழலுக்கு எதிரான வேலை திட்டங்களை சரியான முறையில் நிறைவேற்றி நாட்டிலிருந்து திருடப்பட்ட அனைத்து சொத்துக்கள், பணம் என்பன மீண்டும் நாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் பிரதமர் பதவியை சஜித் பிரேமதாசவுக்கு வழங்குமாறு M.A. சுமந்திரன் கோரிய போதிலும் அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் ஓடி ஒளிந்து கொண்டார் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க இலங்கை தமிழரசுக் கட்சி தீர்மானித்துள்ள நிலையில் தொம்பேயில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ள பயமாக இருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் கூறியதாகவும் சரத் பொன்சேகா மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரும் மறுத்தார்கள் எனவும் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். எனினும் நாட்டின் நிலை மோசமாக உள்ளதை அறிந்தே தாம் ஏற்றுக்கொண்டதாகவும் தற்போது தம்மோடு இருப்பவர்கள் தமக்கு ஆதரவளித்ததால் அதனை ஏற்றுக்கொண்டேன் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நாட்டை பொறுப்பேற்க விரும்பாத சஜித்தும் அனுரவும் தாம் பதவியேற்பதை விரும்பவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற கையகப்படுத்தவும் ஒரு குழு முயற்சித்ததாகவும் நாடாளுமன்றத்தில் இருந்த தலைவர்கள் அஞ்சியோடியதாகவும் கூறியுள்ள ரணில் விக்ரமசிங்கே முடக்க வந்தவர்களை ராணுவத்தை கொண்டு தடுத்தோம் எனவும் தெரிவித்துள்ளார். சஜித் வழங்கும் வாக்குகள் அனுரவுக்கு வழங்கும் வாக்குகளுக்கு சமமானவை என்பதை ஐதேக கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோட்டாபய ராஜபக்ச செய்ததையே சஜித்தும் அனுரவும் செய்ய முனைகின்றார் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
பிரித்தானிய தமிழர் பேரவையின் கொள்கைவாத முன்னெடுப்பு இணைப்பாளரும் முக்கிய செயற்பாட்டாளர்களில் ஒருவருமான சுப்பிரமணியம் செந்தில்குமார் நேற்று மாரடைப்பு காரணமாக காலமான நிலையில் அவரது மறைவை மையப்படுத்திய இரங்கல் செய்திகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் தாயக மக்களுக்காக அயராத கடின உழைப்பாளியாக இருந்த செந்தில்குமார் பிரித்தானிய தமிழர் பேரவைக்கு பெரும் பலமாக இருந்ததாக அதன் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய தமிழர் பேரவையின் பிரித்தானிய கொள்கைவாத முன்னெடுப்பு இணைப்பாளர் எங்கள் அன்புக்குரிய செந்திலண்ணா அவர்கள் நேற்று அதிகாலை மீளா துயில் கொண்டு விட்டார். 70களிலே உயர்கல்வி நிமித்தம் இந்த நாட்டில் கால் பதித்த அவர் ஒரு சிறந்த தமிழ் தேசியவாதியாக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர். 2008ஆம் ஆண்டிலிருந்து பிரித்தானிய தமிழர் பேரவையில் இணைந்து தன் அர்ப்பணிப்பு, நேர்மை, எளிமை, ஆளுமை மற்றும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் பண்பு, தான் இருக்கும் அணியில் ஒருவராக இருந்து பலரை வளர்த்துவிடும் பண்பாளராக தன் அன்பினாலும் அரவணைப்பினாலும் எம்மை ஆகர்ஷித்தவர். பிரித்தானியாவின் முடிவெடுக்கும் மையங்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சி முக்கியஸ்தர்கள், வெளிவிவகார அதிகாரிகள் உட்பட மனித உரிமை கழகம் சார்ந்த அமைப்புகள், ராஜதந்திரிகள், அமைச்சர்கள் மற்றும் இந்தியாவின் பல்வேறு முடிவெடுக்கும் மையங்கள் சார்ந்த வேலை திட்டங்களில் நேர காலம் பார்க்காது தயக்கமின்றி பங்களித்தவர். குரல் இல்லாத மக்களுக்கான ஒரு சக்தி வாய்ந்த குரலாகவும் இருந்தார். இவரது இழப்பு நமக்கு தாங்குணாத துயரை ஏற்படுத்தி இருந்தாலும் அவர் குறித்த மனப்பதிவுகள் தமிழ் மக்களின் நீதி தேடும் பயணத்தில் நம்மை மேலும் உறுதியுடனும் வீச்சுடனும் செயல்பட ஊக்கமளிக்கும். அத்துடன் தனக்கு கிடைக்கும் நேரங்களில் அவர் தமிழ் சமூகத்தின் நலனுக்காக செயல்படும் பல்வேறு நிறுவனங்களின் பணிக்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை வழங்கி வந்தமை பலர் அறிந்தது. ஒரு மலர் தன் வாழ்நாளில் தன்னை சுற்றியிருந்த மக்களுக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு தன் பிறப்பின் கடமையை செய்து நேற்று மண்ணில் உதிர்ந்து விட்டது. ஆனால் தன்னைப் போல மேலும் பல ஆயிரம் மலர்களை தன்னைப் போலவே கடமை செய்ய வழிகாட்டிவிட்டு எம்மை விட்டு பிரிந்து விட்டது. திரு சுப்பிரமணியம் செந்தில்குமார் அவர்களுக்கு எம் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளால் வெற்றியீட்டுவார் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் பழனி திகாம்பரம் தலைமையிலான தேசிய தொழிலாளர் முன்னணி மற்றும் தேசிய தொழிலாளர் சங்க உறுப்பினர்களின் பங்கு பெற்றுதலுடன் ஹெட்டனில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்திலிருந்து சஜித் பிரேமதாச 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளால் வெற்றி பெற்றதாக பழனி திகாம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பல வேட்பாளர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் நாட்டின் ஜனாதிபதியாகியுள்ளதாகவும் சஜித் பிரேமதாச உண்மையில் நாட்டின் ஜனாதிபதியாக வருவார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக செயற்பட்ட சஜித் பிரேமதாச நாட்டை ஊழலற்ற அபிவிருத்திக்கு இட்டுச் செல்வார் என உறுதியாக நம்புவதாகவும் பழனி திகாம்பரம் மேலும் தெரிவித்துள்ளார். எனினும் சரிந்த பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பக்கூடிய ஒரே ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் பகவந்தலாவை பிரதேசத்தில் தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் தோட்ட தொழிலாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த கோட்டாபய ராஜபக்ஷ பாடுபடுவார் என்ற நம்பிக்கையிலேயே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உட்பட நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்தனர் எனவும் செந்தில் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ சவாலுக்கு முகம் கொடுக்காமல் நாட்டை விட்டு ஓடியதை அடுத்து ரணில் விக்ரமசிங்க அந்த சவாலை ஏற்று மேற்கொண்ட நடவடிக்கைகளால் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் பிற பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளன எனவும் அவர் கூறியுள்ளார். தோட்ட தொழிலாளர்களின் வீட்டு உரிமையை உறுதி செய்யும் மூலம் வழங்குவதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பலர் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி வருவதாகவும் அந்த வாக்குறுதிகள் எதனையும் நிறைவேற்ற முடியாது எனவும் செந்தில் தொண்டமான் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. கொரோனா தொற்றுக்குள்ளாகி மறைந்த இளம் ஊடகவியலாளரான ஞானப்பிரகாசம் பிரகாஷேன் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் இன்று யாழ் ஊடக அமையத்தில் மாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது மறைந்த ஊடகவியலாளரின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து ஈகைச்சுடர் ஏற்றி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. கொடிகாமத்தைச் சேர்ந்த பிரகாஷ் தனது 7வது வயதில் தசைத்திறன் குறைபாடு நோயினால் பாதிக்கப்பட்டமையினால் தரம் 5உடன் தனது பாடசாலை கல்வியை இடைநிறுத்திக் கொண்டார். அந்த நிலையிலும் அவற்றையெல்லாம் தாண்டி அவர் ஊடகத்துறையில் தனக்கொன்று ஒரு இடத்தினை தக்க வைக்க
வைத்திருந்த நிலையில் கடந்த 2021 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த 58 கிலோ சாரஸ் என்ற அதிபோதைப் பொருளை கியூ பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இதன் சர்வதேச மதிப்பு 29 கோடி என தெரிவிக்கப்பட்டதுடன் கஞ்சாவை உருக்கி 1 கிலோ சாரஸாக உருவாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. குறித்து சம்பவம் தொடர்பாக தூத்துக்குடி சாவேரியர்புர பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா பண்டாரவனியின் பகுதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் போக்குவரத்து காவல்துறையினரின் முன்பு பணியில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு முச்சக்கர வண்டியில் போக்குவரத்து காவல்துறையினர் வருகை தந்தபோது தாக்குதல் நடத்திய 3 அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து தாக்குதல் நடத்தியவர்களில் 2 எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர் ஒருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கற்பட்டியின் குறிஞ்சிம்பட்டிய மற்றும் சின்ன குடியிருப்பு ஆகிய இடங்களில் கடற்படை மற்றும் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 1 கிலோகிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரு கேப் வண்டியுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கல்பட்டி சின்ன குடியிருப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 56 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சி பிரபலங்களுக்கு சஜித் பிரதியீடாக வழங்கும் பலன்கள் குறித்து கசிப்பு. அமைச்சு பொறுப்பு மற்றும் நிதியுதவியில் குதிரை பேரங்களிடமும் தகவல். சஜித் ஆதரவு நிலைப்பாட்டில் மாவை சேனாதிராஜா முரநிலை கருத்துக்கள். தமிழரசு கட்சி வீட்டுக்குறையில் சஜித் ஏறியதாக குறிப்பிடும் தென்னிலங்கை ஊடகம். அரியநேத்திரனின் தேர்தல் விஞ்ஞாபனம் நாளை யாழில் வெளியீடு. தேர்தலில் இருந்து விலகக் கோரும் தமிழரசு கட்சியின் கோரிக்கை நிராகரிப்பு. மதுரையில் இருந்து பலாலிக்கு தினசரி விமான சேவையை ஆரம்பிக்க நடவடிக்கை. யாழ்ப்பாணத்திற்கு தற்போது சென்னையிலிருந்து தினசரி 2 சேவைகள். இஸ்ரேலில் பிரதமருக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் பெரும் போராட்டம். தேசிய பணிப்புறக்கணிப்பால் அதிர்ந்த இஸ்ரேலிய பொருளாதாரம். ஜெர்மனியின் மாநில தேர்தல் குடியேறிகளுக்கு எதிரான கட்சி வரலாற்று வெற்றி. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் முதன்முறையாக தீவிர வலதுசாரி முன்னிலை. இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.